எனக்கு 73 வயது ஐயா. இப்படியான நிகழ்ச்சியை நான் இதுவரையும் அனுபவிக்கிறேன். ஏதோ ஒரு கடல்ல ஏதோ ஒரு பிஸியா நடக்க போகுது. அங்க பேச்சு வந்து சொன்னா கடலுக்குள்ள நூற்றா கிளம்பி கொண்டு வருதுண்டு. புள்ளியா இருக்கிறேன். அவர் இங்கே வந்து தண்ணி கொடுக்கிறேன், தானே இழுத்து வச்சுட்டேன். அது ஒரு எப்படி இருந்தா நீ சந்தோஷமா தானே இருந்தது. நீ கட்ட நீ ஒரு அம்மா அப்படியா தண்ணி இப்படி ஒரு நாள் நூறு வரை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சாப்பிட்டதுல தான் ஒரு மீன் ஒன்று செத்து கிடக்கு பாருங்க. என்னென்ன பலன் நடக்குதோ அதை நாங்க அனுபவிக்க வேண்டியதுதான். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நான் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்கரையிலான் நிற்கிறேன். இந்த கடற்கரையில் வந்து இதுவரை காலமும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லைன்னு தான் சொல்லலாம் என்று நான் சொல்லல. இந்த கடற்கரை அண்டி வாழ்கின்ற மீனவர்கள் சொல்லினோம் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறையில் தாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி நடக்கும்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இந்த கடல் அலை வந்து சரியான மாதிரிக்கு அடித்து நுரையாக வந்து ஒரு ஆக்களை மூடுற அளவுக்கு இந்த கடற்கரை சைட்டிலெல்லாம் வந்து சூழ்ந்து கணக்க பறந்து பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருந்ததுன்றதை வந்து இந்த ஊர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வந்து வியப்பாக சொல்லியிருந்தார்கள். இந்த நுரை வந்து எப்படி வந்தது, இது மேற்கொண்டு வருமா, அல்லது வந்து இந்த நுரை வந்ததுக்கு பல அதாவது வந்து ஒரு அறிகுறி எதன் இருக்குதா, அதாவது வந்து ஒன்று காட்டுதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அறிகுறி எதன் இருக்குமென்னு சொல்லுவீங்க பழைய ஆக்கள். அப்படி எதன் இருக்குதா என்பது தொடர்பாக வந்து இந்த ஊரில் இருக்கிற மீனவர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஆய்வு செஞ்சு சொல்லல, அவன் அனுபவத்தை கொண்டு தான் பல கருத்துக்களை முன்வைக்க போயினோம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ வாங்க இந்த காணொலிக்குள்ளே போய் கருத்துக்களை உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ போகலாம். இந்த பருத்துறை கடலில் வந்து நுரையாக வந்து கடலில் வந்து இருந்தது அறிஞ்சினாங்கள் இது ஊடகங்கள், சமூக ஊடகங்களில். அது நீங்கள் இந்த பருத்தித்துறையை சேர்ந்த நீங்கள்ன்ற இதில் வந்து அது என்ன நடந்ததுன்ற சொல்லுவீங்களா? அது இப்போ ஹாபருக்கு பக்கத்தில் தான் எங்களோட வீடு. அப்போ இந்த பேச்சு வந்து சொன்னால் கடலுக்குள்ள நூற்றா கிளம்பி கொண்டு வருதுண்டு. அப்போ நாங்கள போய் பார்க்க அந்த ரின்சோவை கரைச்சி போட்டால் அப்படி நூற்றா வரும். அதை போல் நூற்றா நிறைய அப்படியே கச்சையில் அப்படியே வந்து எங்களோட வீட்டுக்கிட்டே கொஞ்சம் வந்துட்டுது. இப்படி அள்ளி பிள்ளையெல்லாம்னுக்கா இடுப்பளவுக்கு போயிடல, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இடுப்பளவுக்கிட்ட எல்லாம் நின்றாவே அப்படியே கண்ணாக்க வந்துன்றது. அப்போ நாங்கள் பயந்துட்டோம். திடீரென ஒரு காலமும் இப்போ எனக்கு இப்போ 58 வயசு. ஆனால் இது வரை நான் இப்படி ஒன்றா காணையில் இது வந்தோடனே இயற்கையான தமிழ் வர போதும்னு சொல்லி தான் பயந்தோண்டு இருந்து நாங்கள் பயந்து அது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகு நின்றுட்டு. அதே இப்போ மகன் சொன்னது என்னென்னா, அந்த காற்றும் உப்பு தண்ணியும் சேர அப்படி ஒரு தன்மை ஒன்று அப்படி உருவாகமாம்னு சொல்லி இருக்குண்டு. என்னதுக்கு வந்தேன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, ஒரு காலமும் இப்படி நாங்கள் இதண்டையில் இப்போ சொல்லி நம்ம பூமிக்குள்ள ஒரு நில அதிர்வு வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அதோட தன்மையோ என்னவோ தெரியல. இப்படி வர்றதுக்கு என்னென்ன காரணம் இருக்கணும். இப்போ சூழல் மாசடைந்தாலும் இவ்வளோ காலமும் அப்படி தாண்டு இப்படி வரையில தானே. இந்த இடத்துல வந்து அதை நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து நேற்றைய தினம் வந்து சரியான மாதிரிக்கு இந்த கடல் தண்ணின்ற அலை கூடி நுரையெல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு சரியான உயரத்துக்கு வந்து பறந்தெல்லாம் போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இந்த ஊடகங்களில், சமூக ஊடகங்களில். இன்றைக்கு துப்புரவாக இல்லை. ஆனால் வந்து இப்போ சில பேர் சொல்லி நம்ம வந்து இந்த கடலில் ஏதோ ஒரு ரசாயனம் கலந்தபடியத்தான் இப்படி ஒன்று வந்தேன்னு சொல்லி இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் சொன்னவே. ஆனால் அப்படி கலந்துருந்தால் இதில் மீன்கள் எல்லாம் செத்து கரைக்கு வந்திருக்கணும் என்றதே இந்த கேள்வி. ஆனால் அப்படி ஒன்று நடக்கையில் இது ஏன் இப்படி வந்தது கொண்டதுன்னு சொல்லி சரியான மாதிரிக்கு ஆய்வு செஞ்சால் தான் தெரியும். ஆனால் பயப்படுற மாதிரிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த மீன் பிடிக்கிற ஆக்கள் சொல்லினோம். மக்களும் யாரும் பயப்பட தேவையில்லை. இதை பயந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணுமன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்வேன். மற்ற ஜனங்கள் ஒன்றும் பயப்பட இல்லையா? இல்லை, ஒரு சனமும் பயப்பட இல்லை. என்ன விளையாடுது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், விளையாடுது. எங்களோட சின்ன எல்லாம் விளையாடுது. இங்கே வரணும் சைட் போர்ட்ல இருந்தால் விளையாடுது. நியூஸ் எல்லாம் போட்டு ஒரு அப்படி ஒரு பதட்டம்ல எல்லாருமே அது சும்மா எல்லாருமே பார்த்துக்கிட்டு எந்த விளையாடி கூட கடற்கரையில் பழமையாக மாறதோ இல்லை அப்படி ஒரு நாள் மாதிரி இது சுமார் எங்கேயோ ஒரு கெமிக்கல் விழுந்து தான் இப்படி வந்துருக்கு. நாங்கள் இந்த கடற்கரை இந்த சைட்டில் பார்க்க தெரியும். இது ஒரு மீன் ஒன்று செத்து கிடக்கு பாருங்கோ. இது வந்து கடலில் அடிபட்டு இங்கே கரைக்கு வந்துச்சு ஒரு அலையில் அடிச்சு அல்லது வந்து மீன் பிடிக்கிறாக்கள் வந்து தவறுதலாக விட்டுட்டு போட்டி நம்ம இன்னும் ஒன்று தெரியல. ஆமாம், வணக்கம். அந்த பருத்தித்துறை கடல்ல வந்து நுரையெல்லாம் வந்து பயப்படுற மாதிரி இருக்கோ? இல்லை அது அப்படி வித்தியாசமா
ஒரு பயப்பட தேவை நாங்க காணல நன்று இருக்கலாம் அம்மா காணலையா எவ்வளவு இவ்வளவு மடம் நாங்க காணல மாமி எங்க வயதுக்கு எனக்கு 73 வயது ஐயா இப்படியான நிகழ்ச்சியை நான் இதுவரையும் அனுபவிக்கல பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படியே இல்லை ஆ விளையாட பயம் இல்லை எல்லாருமே பார்த்தா விளையாடினா மற்றது காலநிலை எல்லாருக்கும் ஒத்தது அதை நாங்கள் வரவேண்டாம்னு சொல்ல வேண்டாம் மானும் கூப்பிடலாம் என்னென்ன பலன் நடக்குதோ அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்ன வளமையா காத்து இப்படித்தான் அடிக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கூட அடிக்கிறது ஆறு என்ன அடிக்கிறது தான் ஆனால் இந்த முறை காற்று மழை எல்லாம் கூட என்ன இங்கால சேதங்கள் என்ன மாதிரி மழை அந்த புயல் ஒன்று அடிச்சது தானே இங்கே அவ்வளோ சேதம் கடலுக்கு போயிருமே தண்ணி கடலுக்கு போக வேண்டியது ஆ கடலுக்கு போகும் அந்த சேதம் இல்லை அந்த காத்துகள் அடிச்சாண்டைக்கு 2-3 நாளாக தொழுகள் ஒன்றும் போகுது நேற்று நடந்த நிகழ்ச்சியா அதுக்கே இருக்கிற குடியலே எல்லாம் சொல்லும் எப்படியான வந்தாரா விளையாடக்கூடாது சரி சின்ன பிள்ளைகள் அதுதான் சின்ன விளையாடு நீங்க எல்லாம் விளையாடுறீங்களா சந்தோஷமா தான் துக்கத்திலையும் அது ஒரு எப்படி இருந்தா நீ சந்தோஷமா தானே இருந்தது இவையெல்லாம் அதுக்கு இருந்து தொழில் செய்யறவை இருந்தாலும் நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டப்படணும் இந்த நாட்டு பொம்பளையில எவ்வளவு கஷ்டப்படணும் என்றது எல்லாத்தையும் நீங்களே கண்டறிஞ்சு நாங்க அதனாலதான் இந்த சில பொம்பளையாலதான் வாழ்வாதாரமே போய்கொண்டிருக்கு அதை நீங்கள் அங்கால போனாதான் அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சுனாமிக்கு முதல் இந்த பிரச்சனை வாங்குறதுக்கு முதல் ஒரு வால்வெள்ளி வந்தது ஒரு அழிவு ஆமைகள் எல்லாம் நிறைய வந்தது ஒரு அழிவுக்கு தான் எல்லா மன்னங்களுக்கு இவ்வளவு அழிவுகள் வந்தது நீ கட்டடி ஒரு அம்மா விளையாடுனா தண்ணி ஆனா ஒரு புள்ளியார் இருக்கிறார் அவர் இங்கே வந்த தண்ணி கொடுக்கிறேன் தானே இழுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு ஒரு உயிர் சேதம் புள்ளியார் இருக்கிறார் எந்த ஊர் உடைஞ்சது சிவர் எல்லாம் நாடு பக்கத்து சிவர் எல்லாம் நன்றி கொண்டு எல்லாம் சந்திச்சது ஒரு சின்ன ஒரு கடல்ல மாற்றம் ஒரு பயம் ஆனா மப்புகள் இதுகள் எல்லாம் இருந்தாதான் எங்களுக்கு தெரியாது இப்படி சுனாமி வரப்போ எங்கட வயசுக்கு நாங்கள் காணல எந்த மகள் ஓடி போய் இந்த ரோட்டுல நிக்க 5 படிகள் வந்தவியா என்ன என்ன ஏன் ஓடி வந்த நீங்க கடல் வருதுன்னு சொல்லி அவர் கேட்டாரா என்ன இந்த கடல் வரும் வந்துட்டு இதுல வந்தவரான் கடல் தண்ணியை கட்டுட்டு ஓடினாரா அப்ப அப்படி இருக்கும் எல்லாருக்கும் புதுதான் பாதிக்கப்படாத சாமானுக்கு நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகம் செய்யலாம் அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பாதிக்கப்படாதவே கொடுத்துக்கொண்டு பாதிக்கப்படாத வேண்டிய சாமானை எடுத்து அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் வேண்டாம் அவ்வளோ பேரழிவு அங்கால நடந்திருக்கு சுனாமியை விட பேரழிவு அங்கால இப்ப இந்த மகள் எல்லாம் 50 கிலோ அரிசி வேண்டி கொடுத்துக்கலாக்கு பை அனி 50 பையதான் வேண்டி கொடுத்தோம் எங்களால என்ன உதவியை நாங்க செய்ய வேண்டியதுதான் சதுர உதவியோ உதவியோ எங்களுக்குள்ளதை எங்களால ஏதமான உதவியா செய்யலாம். சரி இப்ப எங்க வெளிக்கிட்டீங்க நீங்கள்? ஐயா எந்த சொந்த புறப்படம் இது இந்த வசுப்புடம் 403 கிராமத்துக்குள்ள அங்க வந்தீங்கன்னா நான் எப்படியான இருக்கிறேன்னு தெரியும். பருத்தித்துறை கடல்ல அலை வந்து எப்படி அடிக்கிறது தான் நீங்கள் இப்போ நேராக பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்படி சரியான மாதிரி அடிக்குது. இது வந்து பயப்படக்கூடிய மாதிரி கொண்டும் இல்லை, வளமையாகவே இப்படித்தான் நாம் இந்த கடற்கரையில். அது வந்து நேற்று தான் வந்தது. இப்படி ஒரு நாள் 100 வரையில் இங்கே பொம்பளை குளிச்சு இப்போ முழுகிட்டு அப்படி மாரி வந்து அந்த அதுக்கு வச்சு இதுக்காக வந்ததுங்க. அப்படி என்ன மாரி வந்ததுங்க. அதெல்லாம் எல்லாம் தொழிலெல்லாம் இழுத்து வச்சுட்டோம். இனி காற்று கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடற்கரையில் மீன்கள் எல்லாம் வந்து பிடிச்சி கொண்டு வரையினோம். கடலுக்கு வந்து இன்றைக்கு போட்டுகள் வந்து போனது வந்து குறைவும். ஏன்னு சொன்னால் கடல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூட அடிக்கிறதால கணக்க பேர் போக இல்லையா. போனாக்கள் இந்த மீன்கள் எவ்வளோ பட்டிருக்குதுன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன்னு பாருங்க. தொடர்ச்சியாக பூவும் கிட்ட போட்டுக்கிட்ட சூப்பர் மீன்கள் எல்லாம் வருது பாருங்க. பெரும்பாலும் மீன்கள் யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்தான்னு போகிறது போல் நடக்குது பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய மீன்கள். ஒரு மீன் 1/4 கிலோ நிற்கும் நினைக்கிறேன், பெரிய மீன்கள் எல்லாம். வணக்கம் அண்ணா. சொல்லுவோம். என்ன மாதிரி பருத்துறை கடலில் வந்து எப்படியான மீன்கள் கூடுதலாக பிடிபடுறாது? கூடுதலாக விழா மீன், பாறை, 7 நம்பரு, கிளறு, கொசா,
எல்லாமே இன்னும் பலசாதியும் விலை மீன் வந்து இப்போ இங்கே கூறி எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி கிலோ கணக்கா அல்லது வந்து கிலோ கணக்கு. கிலோ எவ்வளோக்கு விற்கிறீங்க? கிலோ ஒவ்வொரு நாளைக்கு பொறுத்து வியாபாரிகள் இப்போ இன்றைக்கு எவ்வளோ போகும்? இன்றைக்கு தெரியல 1500 போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சந்தை போனால் தானே தெரியும். மற்றேன்னா நேற்று எல்லாம் வந்து இந்த பருத்துறை கடலில் வந்து நுரையாக வந்தது தானே. ஓ அது வந்து என்ன சுனாமிக்கான எச்சரிக்கையா இல்லை அது வந்து என்னது? அது சில அது சொல்லலான்னு என்னென்னா கெமிக்கல் தன்மையும் இருக்குது தானே. இது மஞ்சள் கல் மீன், மஞ்சள் குஞ்சோல் எல்லாம் கொண்டு போய் நம்ம பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ள மீன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை பாருங்க, இதான் வந்து பருத்தித்துறை கடலில் பிடிச்ச உள்ள மீன் பாருங்கோ. ஓ மலைக்கு விழுந்து போனான். இன்றைக்கு வந்து காத்தண்டபடியால் வந்து கணக்க படகுகள் வந்து மீனுக்கு போகலைன்னு சொல்லி நான் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்குற இடம் வந்து பருத்தித்துறை கடற்கரையை தான் பார்க்குறீங்களா. எத்தனை போட்டுகள் நிற்குதுன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. காற்று கடல் நேரங்களில் பாக்கள் போகிறது இப்போ வளமையாக வந்து 7 மணிக்கு வார தொழிலாளர் 6 மணி 6:30 7 மணிக்கு வார. இன்றைக்கு இப்போ 9:30 ஆகிடுச்சு. எந்த காற்றுகளுக்கு தூண்டிகள் மற்ற ரோலர் பிரச்சனைகள் அந்த இதுகளால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா உங்களை விலங்கு தானே. ஆனால் தூண்டில் கட்டி எல்லாம் கொண்டு போகிறவே நான் தூண்டில் அதெல்லாம் பிடிக்கிறேன். விளையாடி வேலை வீசி இல்லை தூண்டலில் இதே இங்கே கரையை குத்தி அடுக்கி கொண்டு போகிறது. அடுக்கி கொண்டு போயிட்டு ஒரு 150-200 தூண்டலுக்கு இடையில் ஒரு கல் மாட்டினா காவி விடுறது. கல் மாட்டினா காவி விட்டு அப்படி ட்ரெஸ்ஸில் எங்கள் மறந்தாத அந்த காவிகளில் போய் பிடிச்சி அதனால லேட் ஆகும். இப்போ இந்த காற்று பார்த்துறீங்க விரைக்கு எவ்வளோ கஷ்டப்படும். நிலவரங்கள் இப்படி இருக்கல ஆக்கள் ரிஸ்க் எடுத்து போய் நம்ம என்னத்துக்கான தொழில் கஷ்டம்தான். கஷ்டத்தின் பிரச்சனை. அதில் இந்த மழை நேற்றும் பார்த்தீங்கன்னா மழை தொழிலுக்கு வலிக்கிற அந்த டைம்லேயே இப்போ 12 மணி அந்த 12 மணிக்கே மழை என்றபடியான இல்லை கட்டாயம் போகணும். அடுத்த நிலவரங்களை தொழில் இல்லாட்டிக்கு இந்த சங்கங்கள் ஏதாவது செய்யுது. இல்லை இப்போதைக்கு இப்போ இது இல்லை. இது எல்லாருக்கும் ஒன்றா நடந்தானே இப்போ புயல் வந்து അതിൻ്റെ இதுகள் வந்து இனிமேல் தானே அரசாங்கங்கள் எதுவும் செய்யும். வந்து இப்போதைக்கு இன்னும் சங்க ரீதியாக ஒரு நிவாரணங்கள் அதெல்லாம் இருக்குது. இந்த பருத்துறை கடலில் வந்து என்ன டைமில் போகிறோம்? இரவா பகலா? இல்லை ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு மாதிரி. ஒரு பேரை பண்ணிண்டா பகலில் போவாங்க. இப்போ 7ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் 12 ஒரு டைமுகள் இருக்குது. செக்கல் கட்டு விடியப்புற கட்டுகள் இருக்க தொழிலில் நிறைய இதுகள் இருக்குது. அப்போ நேற்று வந்து இந்த நுரையல் எல்லாம் வந்தது தானே. அப்போ அது என்ன மாதிரி ஜனங்கள் பயந்தது? இப்போ வளமையை விட இது அது ஒரு நீர் வகைகளுக்கு வாடுறது. இப்போ புயல் வந்த கையோட இது வேற தெரியாது. அந்த ஆறுகள் குளங்கள்ல இருந்து இந்த இதுகளால் வர்றது பயப்பட தேவையில்லை. பயப்படுற அளவுக்கு இல்லை. எங்களுக்கு வயசுகள் குறைவு தானே. இப்போ பெரிய முந்திய ஆக்கள் சொல்கிற இதெல்லாம் பயப்பட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய மீன்கள் எல்லாம் வந்திருக்குது. விள மீன் தெரியுது இதில். மற்ற அந்த நீள மீன் என்ன மீன் தெரியல கேட்போம். ஆனால் இது என்ன அந்த பெரிய மீன் என்ன மீன்? என்ன கருங்கண்ணி பேரை. நல்ல டேஸ்டான மீன், நல்ல வெளியாக இருக்குமே. என்ன அது? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டில் வந்து ஒரு பெரிய மீனை வந்து உங்களை தூக்கி காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கருங்கண்ணி பாறை எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல டேஸ்டான மீன். இது என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா கிலோ போகும் 1500 தொடக்கம் 2000 போகும். கிலோ கணக்கு வந்து 1500-2000 மட்டும் போகுமா பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையில் நிற்க நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 கிலோ கூட நிற்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மீன் பிடிபட்டுருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்லா துடிக்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் பிடிபட்டுருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மீன்களை வந்து கடல்லேருந்து கொண்டு போய் நான் பாருங்க அந்த ஏலம் கூறி விற்கிற இடத்துக்கு. அதுதான் பார்க்குறீங்க.
உள்ள மீன்கள்லாம் கூட வந்திருக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். இது என்ன மாதிரி வளமையா மாதிரி மீன்கள் இப்போ பிடிபடுதோ இல்லாட்டிக்கு என்ன மாதிரி? பரவாயில்ல, ரெண்டையும் கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி கொஞ்சம் காற்று தான், ரெண்டையும் காற்று. ஓரா மீன்கள் அப்படி இங்கே வாரதோ? ஓரா வரும், குறைவு குறைவேண்ணே. குறைவு. எப்படி மீன்கள் சனங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை இப்போ கொஞ்சம் விலையா? மீன்கள் கொஞ்சம் விலைதானே, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விலை. ஒரு நாள் குறையும், குறையுமே. அந்த புயலுக்கு பிறகு வந்து கொஞ்சம் மலிஞ்சதுல மீன்கள் மலிஞ்சது. இப்போ இந்த அதுக்கு பிறகு கூட்டினாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை வைப்பாங்க. நீங்க என்ன ஆள் கடலுக்கு போறதா இல்லை இந்த கொஞ்சம் தூரம் கரைக்கு போயிட்டு வாங்க? ஒரு 30 மைல் 40 மைல் போவீங்களே. கொஞ்சம் தூரம் அங்கால போனா இந்தியாவுக்கு போகலாம். அப்படியோ பக்கத்துல என்ன இந்த இந்திய இழுவமடி படகுகள் அப்படி வரதால பிரச்சனைகள் வரதோ? இந்தியா இப்ப இல்லை, இப்ப பிரச்சனை இல்லை. வேலையில இழுக்கிறது கொள்றது இப்ப அப்படி ஒரு பிரச்சனை, அப்படி பிரச்சனை இல்லை. நீங்க தூண்டில் பிடியா இல்லை வேலை எறிஞ்சு பிடிக்கிறதா? தூண்டில். இப்போ பருத்தூர கடற்கரையில் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து போட்டுகள் வந்து கொஞ்சம் போனது கொஞ்சம் குறைவுன்னு சொன்னவை. என்னென்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு காற்றடிக்குதான். அதால் வந்து எல்லாரும் வந்து மீனுக்கு போகல. ஒரு சில போட்டுகள்லாம் போனதாம். அந்த போட்டுகளில் வந்த மீன்களை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து வலைகளை பின்னுறது, அந்த தங்கூசி நூல்களில் அந்த மீன்கள் பிடிக்கிற சம்பந்தமான வேலைகளில் இந்த மீன்பிடி செய்கிற ஆட்கள் வந்து அதில் விடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லா போட்டும் வந்து கரைக்கு வந்துருக்குது. என்ன சொன்னால் மழை புயல்கள் நடந்தானே இலங்கையில், அதால் வந்து போட்டை கரைக்கு ஏற்றி வச்சுக்கணும் போல நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கருவாடுகள் எல்லாம் செய்து காய போடுறது. அதுதான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இது என்ன மீனண்டு தெரியல, கிட்ட கொண்டே காட்டுன்னு பாருங்க. கருவாடுகள் எல்லாம் வந்து இதில் போடினேன். பருத்தித்துறை கருவாடுன்னு சொன்னாலே ஃபேமஸ். மற்றது இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து இந்த தூண்டிலில் வந்து எல்லாம் செட் பண்ணி மீன் பிடிக்கிற ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்றதாம். அதை ஒரு அவாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். பாருங்கோ. வணக்கம் அக்கா. தங்கூசி தூண்டல் தான் எங்களுக்கு ஆதி காலத்திலேயே எங்கள்கிட்ட தொழிலாளியை கொண்டு போகிறது கடலுக்கு. காலம்ப விடிய வரும், விடிய 8 மணிக்கு வந்தால் எங்களுக்கு கொண்டு தந்து உடனே தருவாங்க. நாங்கள் தட்டி குத்தி கொடுக்க 6 மணி ஆகும், சில நேரம் 8 மணியும் ஆகும். ஏன்னா தட்டி இப்படி கொழுவிட்டு திருப்பி இதை இப்படி எடுத்து குத்தி எடுக்கணும். தூண்டினா அவங்க இரவு ஐஸ் அடித்து உப்பு அடிச்சுட்டு இரவு கொண்டு போகணும். இதுக்குள்ள தூண்டில் இதுக்கு ஐஸ் அடிக்கும். இதுக்குள்ள ஐஸ் அடிப்பின, சில கனவை ஊசிக்கணை வேண்டாம் ஐஸ் அடிப்பினேன், கோவலங்கணை வேண்டாம் உப்பு போடுவேன். அந்த பழுதாப்பு அனைத்து உப்பு போட்டா தானே கனவை இருக்கும். பழுதா நாரினா நல்லா பழுதாப்புனா மீன் படாது. சில நேரம் தூண்டில கனவை மட்டும் தான் பிடிக்கிறதோ இல்ல, தூண்டில மீன் தான் வர எல்லா மீனும் வரும். என்ன மீன் எல்லா மீனும் வரும். வேற வரம்பளா மீன் வரும், எல்லாமே வரும். இதுதான் எங்களுக்கு, இதுதான் ஆதி காலத்துலேருந்து எங்களுக்கு. இப்ப நாங்கள் கணவனை விட்டுட்டு இருக்கிற சகல பொங்கலுக்கு எங்கட ஊர்ல இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். இதை நாங்க கூலிக்கு சம்பளத்துக்கு செய்து கொடுப்போம். இந்த ஒரு பொட்டி செய்யறா போல எடுப்பீங்க. 3000 ரூபாய் தட்டுறதுக்கு மட்டும் தட்டி கொடுக்க 3000 ரூபாய். தட்டி என்ன தெரியலாம். இது இப்படி வருமண்ணா, இப்படி வரத கலட்டி இப்படி கொழுவோம். கொழுவினா 3000 ரூபாய். இத பின்னேரம் குத்தினா 1000 ரூபாய். அதுக்கு சூட குத்துறது, கனவா குத்துறது, ஊசி கனவா குத்துறது, கோவிலம் கனவா குத்துறது. அந்த மீனெல்லாம் உங்களோட கையை அது அவியண்ட செலவு. எங்கடே ஒன்றுமே இல்லை. இது தொழிலாளிகள் எங்களுக்கு இப்படி கூட தருவினே, நாங்கள் சம்பளத்துக்கு இதை தட்டி கொடுக்குறோம். எத்தனை முள் இருக்கும் இதுல? 1200. இது ஆனா வெறும் 1200. இப்படி எடுத்து நாங்கள் இதை எடுத்து இப்படி கொழுவுறோம். நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை செய்வீங்க? ஒரு நாளைக்கு ஒன்று தான் செய்யலாம். ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் ஒன்று செய்யலாம். 3000 ரூபாய் வரும். 3000 ரூபாய் வரும். போனா அப்ப கிழமை இந்த கிழமையா இன்றைக்கு தான் போயிருக்கு. இந்த கிழமையில அப்போ ஒரு 3000 வச்சு காணாதுதானே சிவியத்து. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு பொம்பளை பிள்ளை 7 படிச்சுட்டு இருக்கிறா. மற்ற 2 பேர், ஒரு ஆள் OL படிக்கிறார், மற்ற 9ஆம் ஆண்டு படிக்கிறான். மகன் தம்பியோட. வாழ்வாதாரம் இதுதான். எனக்கு வாழ்வாதாரம் இதுதான். எனக்கு 20 வருஷமா நான் வாழ்வாதாரம் இதுதான். ஆம்பளை உழைப்பில்லை ஐயா, இதுதான் எனக்கு வாழ்வாதாரம். சமுத்தியல் இருக்கு உங்களுக்கு? சமத்தி இருக்கு, சமத்தி இருக்கு. சரி சரி. எங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் இல்லை, இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். கருவாடுகள் போடுறோம் நாங்கள். சந்திச்சா மழை நேரம் செய்யல, அதை சொல்லணும், அதுவும் செய்யறோம் நாங்கள். கருவாடு தொழிலும் செய்யறோம் நாங்கள். பந்தல் போட்டு இந்த மழை காத்தண்டு எல்லாம் புடுங்கு பட்டுட்டு நீங்கள் இன்னொரு நாளைக்கு வந்தீங்கன்னா இந்த பந்தல் நாங்கள் போட்டு காட்டும். இது வந்து மீன் பிடிக்கிற ஆக்கள் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிற இந்த ஊசியன்ற இந்த தங்கூசி நூல்
இப்போ இதுக்கு வந்து இவை வந்து இந்த இப்படியான ஊசிகளை வந்து குத்தி கட்டி இதுக்கு இரையெல்லாம் வச்சு அடுத்த முறை மீன் பிடிக்க கொண்டு போகிறது கொடுப்பினமா. ஒரு இந்த பார்க்குற இந்த இது ஃபுல்லாக செய்து கொடுத்தாலாம் 3000 ரூபா கிடைக்குமா. அதோட மீனுக்கு பிடிக்கிறது அந்த தூண்டிலுக்கு இரையும் போட்டு கொடுத்தா 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமா என்று சொல்லினோம். இப்போ மழையண்டபடியால் புயல்கள் வந்ததால் ஒருக்காதானாம் தங்களுக்கு வியாபாரம் வந்ததாம் இப்படி செய்து கொடுத்ததாம் என்று சொல்லி சரியான மாதிரி கவலை பண்ணினோம். பாருங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்களோட சனங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல வந்து ஏலங்கள் கூறி மீன்கள் விற்கிற இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்ட கொண்டே காட்ட போகிறோம் பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வந்து மீன்களை வந்து கடலில் பிடிச்சி கொண்டு இங்கே வந்து கூறி விற்கிறது. கூடுதலாக வியாபாரிகள்லாம் வந்து வேண்டுறவை வேறு சந்தைகளுக்கு கொண்டு மீன்கள் விற்கிறாக்கள்லாம் வந்து இந்த இடத்துல வேண்டுறவை பார்ப்போம் என்ன விலை போகுதுன்னு சொல்லி. இன்றைக்கு கொஞ்சம் சனம் குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால் மீன்கள் கொஞ்சம் மண்டபடியால் சனம் குறைவாக இருக்குது. வாங்க நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். ஆண் மீன் வந்து பெண் மீனா மாறும். மீன்ல தாள மீன் அருகில சிவப்பு இருக்கிற மீன் ஆண் மீன் வந்து பெண் மீனா மாறும். அப்ப அந்த சினை எடுக்கிறவர்கள் வந்து எங்களுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா 5000 ரூபா தந்து தான் அந்த மீன் சினை எடுத்து செக் பண்ணி 5000 ரூபா தெரியும். அதுல ஒரு ஆள் இதுல ஒரு ஆள் அந்த விளமீன் மட்டும்தான். இந்த விளமீனும் இல்லை தாளம் விளமீன் மட்டும்தான். 5000 ரூபா தர்ற வேலை எங்களுக்கு புரிய அந்த சினை எடுத்து செக் பண்றது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா பெரிய கருங்கண்ணி பாறையை வெட்டுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பகுதியில் தான் இப்போ நாங்கள் அந்த காணொலி பதிவு செஞ்சு கொண்டுக்கிறோம். பாருங்க எப்படி வெட்டுறாருன்னு சொல்லி. ஸ்ரீலங்கா உள்ள நீர்க்காகவும் வெளிநாட்டில் இருக்கிற என்ன ஸ்ரீலங்கா எவ்வளவு இருந்தா அந்த பொண்ணு செயல்படுத்தாது. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த மீன் சந்தை வந்து சந்தைன்னு சொல்லலாம். அது மீன் ஏலம் கூறி விற்கிற இடம்னு தான் சொல்லலாம். இந்த இடம் வந்து பருத்தித்துறையிலாம் இருக்குது. இன்றைக்கு வந்து சனம் எல்லாம் குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால் மீன்களும் வந்து குறைவாக பட்டபடியாக அதாவது பிடிச்சபடியால் சனங்கள் குறைவு, வியாபாரிகளும் பெருசாக விரையில்னு நினைக்கிறேன். என்னென்னா நேற்று காற்றடித்தபடியால் கடல் தொழிலுக்கு போனாக்கள்கிட்ட வீதம் குறைவான்னு சொல்லி இந்த மீன் பிடிக்கிற அண்ணன் மாதிரி சொன்னவங்க. ஓகே உறவுகளே, இந்த காணொலி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை வந்து நீங்கள் சொல்லுங்க. மற்றது வந்து இது போன்ற யாழ்ப்பாணம் மற்றது இலங்கையில் பல காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த காணொலியத்தோடு முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.